இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி. இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா ரவை உருளைக்கிழங்கு இருந்தால் போதும், சூப்பரான சிம்பிளான ஒரு டிஃபன் செய்யலாம், அதுவும் 10 நிமிஷத்தில். இது முக்கியமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் நீங்கள் லஞ்ச் பாக்ஸாக கூட பேக் பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது செய்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். பொருட்களும் ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் தேவைப்படும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ரவை 2 கப் எடுத்துக்கோங்க. வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் ரவை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தயிர் அதெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த ரவையை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சிங்கன்னா போதும். அதாவது இதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணுற வரைக்கும் இது ஊறினா போதும், ரொம்ப அதிக டைம்லாம் ஊற தேவையில்லை. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேன் ஹீட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகத்துக்கு பதிலாக நீங்கள் சோம்பு கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரெண்டையும் இப்போ எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் இஞ்சியும் நல்லா ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க, ரொம்ப வதங்க தேவையில்லை. அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி மட்டும் ட்ரை ஆனால் போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியையும் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியில் உள்ள அந்த ஈரப்பதம் போனால் போதும், மற்றபடி மசியெல்லாம் தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், இதுக்கு மேலே வதங்க தேவையில்லை. இப்போ துருவின கேரட் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கிறேன். வேக வச்சு துருவி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கிற இந்த ரவையோட அளவுக்கும் உருளைக்கிழங்கோட அளவுக்கும் கரெக்டாக இருந்தது. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சேர்க்குற எல்லா பொருளையும் கட்டாயமாக சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது. அதே போல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணணும். ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம்லேயோ வச்சிங்க அப்படின்னா அடியில் கறி பிடிச்சிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு மசாலா எல்லாமே அந்த உருளைக்கிழங்கு கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் மூடி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை குக் பண்ணுங்கள். அந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இப்போ 2 நிமிஷம் நான் குக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், இது உள்ளார வைக்கிற அந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். புதினா இலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலையை விட புதினா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 3 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இஞ்சி ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது சட்னிக்கும் எல்லா பொருளும் கட்டாயமாக சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது அரைக்க தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துருங்க. அரைச்சிட்டு வந்த சட்னி இப்போ நான் பவுலுக்கு மாற்றிட்டேன். சூப்பராக இருக்கும். இந்த தோசைக்கும் இந்த சட்னிக்கும் டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு பாருங்கள். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஊற வச்சிருந்த ரவையும் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மசாலா செய்யறது, உருளைக்கிழங்கு மசாலா செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. சட்னி செய்யறதுக்கு ஒரு 10-20 செகண்ட்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான் டைம் எடுக்கும். அதே போல் இந்த தோசை ப்ரிப்பரேஷனும் அப்படி தான். இப்போ அந்த ரவையை தண்ணியோடவே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேணாம், இதில் இருக்கிற தண்ணியே போதுமானது. இப்போ மாவு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் காட்டுற இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் திக்காகவும் இல்லாமல் மீடியமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும், கரைச்சிக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. இதில் வந்து குக்கிங் சோடாலாம் சேர்க்க தேவையில்லை. தேவைப்பட்ட ஒரு அரை டீஸ்பூன் சுகர் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தோசைக்கல்ல தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்களேன். ஈவினிங் டைமில் ஸ்நாக்கை கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு கொடுத்து பாருங்களேன். அடுத்தது எப்போ செய்வீங்கன்னு கேட்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ தோசைக்கல்ல ஹீட் பண்ணி மிதமான தீயில வச்சுட்டு இந்த மாவை சேர்த்துக்குங்க. மாவை வந்து கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கணும். அதே போல் சின்ன ரவுண்டாக ஊற்றிக்கங்க. இப்போ இது நல்லா ஓரளவுக்கு குக் ஆகி வரட்டும். ஒரு 80-70% வந்து குக் ஆகி வரட்டும். இப்போ பாருங்க, ஓரளவுக்கு நல்லா குக் ஆகி வந்திருக்கா. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குடமிளகாய் சேர்த்துக்கலாம், பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து அப்படியே மடித்து விட்டுக்கலாம். மடித்து விட்டுட்டு 2 சைடும் செவந்து வர வரைக்கும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு குக் பண்ணிக்கங்க. தேவைப்பட்ட மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 ட்ராப் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதே போல் இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே சாப்பிட்ருங்க. நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஆறிச்சு அப்படின்னா கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும். பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சைடும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 சைடும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா குக் ஆகி வந்திருக்கு. நல்லா கோல்டன் கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து இந்த சட்னி பர்ஃபெக்டாக இருந்ததுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கெச்சப் கூட வச்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இது போல் இன்ஸ்டண்ட்டான டிஃபன் ரெசிபிஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் நம்ம சேனலை போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரீ டைமில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் நேரத்தில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுன்னா எப்பொழுதுமே ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த குழப்பமும் இல்லாமல் தினமும் ஒரு ரெசிபி செய்யலாம். நான் எடுத்திருந்தேன் இந்த ரவை உருளைக்கிழங்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 தோசை கிட்ட வந்துச்சுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ உங்கள் வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிஃபன் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான டிஃபன் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.